வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நாம் இந்த காணொளி பதிவில் ஃபாரின் செட்டில்மெண்ட் பற்றி ஆலோசிப்போம். ஃபாரின் ஸ்டடீஸு, ஃபாரின் செட்டில்மெண்ட் என்பது இன்றைய இளைஞர்களின் கனவாக இருந்து வருகிறது. ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது 3, 9, 12 பாவ குறிகாட்டிகள் முக்கியமான குறிகாட்டிகளாக வெளிநாடு செல்வதற்கும் அங்கே இருப்பதற்குமான பாவ குறிகாட்டிகளாக அமையுது. வெளிநாட்டு வாழ்க்கையினால் 12வது பாவம் அதிமுக்கிய பாவம். லக்ன பாவத்திற்கு 12வது பாவம் விரய பாவமாக அமைகிறதால புதிய சூழ்நிலை கொண்ட ஒரு நாட்டில் வேலை செய்கிறது இல்லைன்னா அங்கே தங்குறத குறிக்கும். லக்கினம் ஜாதகரையும் 4வது பாவம் அவர் உள்ளூரில் சொந்த நாட்டில் இருப்பதையும் 10வது பாவம் அங்கே வேலை செய்கிறதையும் குறிக்கும். 1, 4, 10 பாவங்களுக்கு விரய பாவமாக இந்த 3, 9, 12 பாவங்கள் அமைவதை காண முடியும். 3வது பாவம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பயணங்கள் இவற்றை குறிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா குறுகிய கால பயணத்தை 3வது பாவம் குறிக்கும். சொந்த ஊரில் இருந்து வெளியேறுவதை 3வது பாவம் குறிக்கும். 10வது பாவத்திற்கு விரய பாவமாக அமையக்கூடிய 9வது பாவம் வேலை மாற்றம், லாங் ட்ராவல்ஸ், அதாவது தொலைதூர பயணங்களை குறிக்கும். தசாபுக்திகளில் 3, 9, 12 பாவங்கள் வலுப்பெறுகிற போது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு ஏற்படும். அந்த 3, 9, 12 பாவங்கள் 2, 6, 10 பாவங்களோட தொடர்பு கொண்டா வெளிநாட்டில் வேலை கிடச்சி அங்கே போய் சம்பாதிக்கிறத குறிக்கும். நாம் உதாரண ஜாதகமாக என்னுடைய கிளைண்ட் ஜாதகத்தை ஆராய்வோம். ஜாதகர் 20/12/1976 ஆண்டு பிறந்திருக்காரு. காலை 9:55 AM வேலூரில் பிறந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஐநம்சா கேபி. புதன் மகதசை இருப்பு 9 வருடங்கள் 8 மாதங்கள் 29 நாட்கள். ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னப்பாக மகர ராசியில் 24 டிகிரி 39 நிமிடங்கள் 45 வினாடிகள். சனியுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கரனுடைய சபுலையும் அமைது. சுக்கரன் 4, 5, 9க்கு அதிபதியாகி 12வது பாவத்தில் இருக்கார். லக்கின மண்டல அதிபதியாக வரக்கூடிய சனி லக்னாதிபதியாகி 6வது பாவமான கடகராசியில் 22 டிகிரி 53 நிமிடங்கள் 27 வினாடிகள். சனியுடைய மண்டல அதிபதியாக வரக்கூடிய குரு 3வது பாவத்தில் இருக்கார். 12வது பாவத்துக்கு அதிபதி. 3, 12 இவர் பிறந்த நாட்டை விட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆகிறத குறிக்கும். வெளிநாட்டிற்கு காரகத்துவம் பெற்ற ராகு 9வது பாவத்தில் அமர்ந்திருப்பதும் 9வது பாவாதிபதியான சுக்கிரன் 12ல் அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உப பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். 8ஆம் அதிபதியான சூரியன் சுக்கரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. ராகுடைய சப்பில் இருக்காரு. சந்திரன் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்காரு. செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்காரு. புதன் சனியுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்காரு. குரு புதனுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் ராகுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சனி குருவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சூரிய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையுமே இருக்காங்க. இந்த மண்டல அட்டவணையில் நம்ம கவனிக்க வேண்டியது லக்னாதிபதியான சனி குருவுடைய மண்டலம் ஏறி குரு 3வது பாவத்தில் இருப்பதும் 12வது பாவத்துக்கு ஆதிபத்தியம் வாயிலாக தொடர்பு கொள்வதும் 9வது பாவாதிபதியான சுக்கிரன் 12வது பாவத்தில் ராகுடைய மண்டலம் ஏறி இருப்பதையும் கவனிக்கணும். கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் இவருடைய ஜாதகத்தில் 4, 5, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 8, 9, 11 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 3, 7, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6, 10, 11 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 6, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 1, 2, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 6, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 8, 9, 11 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 9வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 3வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 8, 9, 11, 4, 5 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. வெளிநாட்டிற்கு
அதிமுக்கிய காரக கிரகமான ராகு 8, 9, 11, 4, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 9, 12 பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். கேது 3, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை மறைமுக குறிகாட்டிய மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. பாவ முனைகளின் சப்லாடை ஆராய்வோம். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு 3, 9, 10, 12 பாவ முனைகள் அதிமுக்கியம் வாய்ந்தவை. கிரக மண்டல அடிப்படையில் எதிரெதிர் பாவங்களுக்கு சப்லாடா ஒரே கிரகம் வரும். இவருடைய ஜாதகத்தில் 9வது பாவ ஆரம்ப முனையை பாருங்கள். 9வது பாவ ஆரம்ப முனை துலாம் ராசியில் 03 டிகிரிகள் 27 நிமிடங்கள் 31 வினாடிகள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்குது. இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் 4, 5, 9 பாவங்களுக்கு அதிபதியாகி 12வது பாவத்தில் ராகுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. 3, 9 பாவ முனைகளின் சப்லாடா அமையக்கூடிய சுக்கிரன் 9, 12 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 9 தொலைதூர பயணத்தையும் 12வது பாவம் வெளிநாட்டு வாழ்க்கையவும் குறிக்கும். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அதிமுக்கிய கிரகமான ராகு 6, 12 பாவ முனைகளுக்கு சப்லாடா வராரு. ராகு 8, 9, 11, 4, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 9, 12 பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். கேது 4, 10 பாவ ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடா வராரு. கேது 3, 10, 12 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 3, 10, 12 பாவ இணைப்பு இவர் வெளிநாட்டில் பணிபுரிவதை குறிக்கும். ஜாதகர் ஜூன் 2003ஆம் ஆண்டு சுக்கிரதசை ராகு புத்தி சூரியனுடைய அந்தரத்தில் வெளிநாடு சென்றார். தசாநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 3, 9 பாவங்களுக்கு சப்லாடா அமைவதோடு 9, 12 பாவங்களை பலமாக குறிகாட்டுவதை கவனிக்கணும். சுக்கிர மகாதசையில் ராகு புத்தியில் வெளிநாடு செல்கிறாரு. சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் ராகுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கணும். சூரியனுடைய அந்தர காலங்களில் இவர் வெளிநாடு சென்றார். சூரியன் தசாநாதனாகிய சுக்கிரனுக்கு சப்லாடா அமைவதை காணலாம். மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.